Hi everyone, welcome back to another video. Cook with Comali la Sherin cook panna Maddur Vada recipe எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்றதுக்கு ஒரு பவுல்ல ஒரு வெங்காயம் and 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி and கொஞ்சமா கறிவேப்பிலை இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைனா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறமா இந்த ரெசிபிக்கு தேவையான salt ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இத நல்லா நம்ம mix பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட salt ஆட் பண்ணி நம்ம mix பண்றப்ப வாட்டர் ரிலீஸ் ஆகும். சோ இப்போ இதல வாட்டர் நல்லா ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்ததா இதல 1 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். and அடுத்ததா மைதா மாவு 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். and then ரவை ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். then 1 ஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா நல்ல சூடான ஆயில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் ஆட் பண்ணிட்டு இந்த ஆயில் இந்த மாவுல வந்து கம்ப்ளீட்டா படற மாதிரி நல்லா வந்து நம்ம mix பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஆயில் வந்து கரெக்ட்டா இதல mix ஆயிடுச்சு. அடுத்ததா கொஞ்சமா கொத்தமல்லி தழை இதல தூவிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாவு வந்து நம்ம நல்லா டைட்டா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த வடை கர்நாடகால ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. டெஃபினட்டா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கரெக்ட்டான பதத்துல பிசைஞ்சாச்சு. எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துட்டு அதுல வந்து கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த மாவுல இருந்து கொஞ்சமா எடுத்து நல்லா ஃப்ளாட்டா இத நம்ம தட்டிக்கலாம். இது வந்து ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது. அட் தி சேம் டைம் ரொம்ப தின்னாவும் இருக்க கூடாது. மீடியமான ஒரு கன்சிஸ்டன்சில இத நம்ம தட்டிட்டு ஹாட்டான ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடுமே நல்ல கோல்டன் பிரவுன் கலர்ல பொரிச்சு எடுத்துட்டா சூப்பரான கர்நாடகா ஸ்டைல் மத்தூர் வடை ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய குக் வித் கோமாளி ரெசிபிஸ் நம்ம சேனல்ல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன். பிளேலிஸ்ட் கூட கிரியேட் பண்ணிருக்கேன். டெஃபினட்டா செக் பண்ணி பாருங்க. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and don't forget to press the bell button. Thanks for watching.